ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதை இந்த இரவு வேளையிலே உங்கள் மயத்திலே வைத்துவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருடைய வெளிப்பாடாய் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே கடைசி பகுதி. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், மனுஷனுடைய கரத்திலே உன் காரியத்தை கர்த்தர் ஒப்பு கொடுப்பதில்லை. தேவன் தம் கரத்தில் உங்கள் காரியத்தை எடுத்திருக்கிறார். தேவன் தம் கரத்தில் காரியத்தை எடுத்ததனுடைய அடையாளம் என்னவென்றால், ஒரு கதவை கர்த்தர் உங்களுக்கு திறக்கப் போகின்றார். இது மனுஷன் பூட்ட முடியாத ஒரு கதவு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவன் பூட்டினால் மனுஷன் திறக்க முடியாது, தேவன் திறந்தால் மனுஷன் பூட்ட முடியாது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய செய்கையை நீங்கள் காணுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். சபை இனி வருகிற நாட்களிலே தேவனுடைய செய்கையை காணும். மனுஷன் சொல்லக்கூடும், உனக்கு கதவு மூடப்பட போகிறது. மனுஷன் சொல்லுவான், நான் என்னுடைய அதிகாரத்தின் மூலம், என் வல்லமையின் மூலம் நான் இதெல்லாம் உனக்கு செய்து உன்னை ஒன்றுமில்லாமல் எல்பொருளை ஆக்கிவிடுவேன் என்று மனுஷன் சொல்லக்கூடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவன் செய்கிறது தடைபடாது நடக்கும். இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற நீங்கள், உங்கள் ஆத்துமாவிற்கு இந்த வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி கதவுகள் பூட்டப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால், தேவனுடைய விசுவாசிகளுக்கு கதவுகள் பூட்டப்படுமா? கர்த்தரை ஆராதிக்கிறோம், பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கிறோம், மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் வந்திருக்கிறோம், சபையில் அங்கத்தினராய் மாறி திருமுழுக்கு பெற்று அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை ஆராதனையிலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம், உபவாசிக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்கிற நமக்கு கதவு அடைக்கப்படுமா என்று கேட்டால், நேர்மையாய் வாழ்கிறது நிமித்தம்தான் அடைக்கப்படும். உங்களில் இருக்கிற ஆவியானவர் வெளியரங்கமாய் கிரியை செய்கிற பொழுது கதவுகள் அடைக்கப்படுகிற சூழ்நிலை வந்துவிடுகிறது. தேவனுடைய செய்கை பூமியிலே நிறைவேறுகிற பொழுது தேவனுடைய சீஷர்கள் கதவடைத்து உள்ளே இருக்கிறார்கள். இது மனுஷர்களால் அடைக்கப்படுகிற கதவு. இந்த ஈஸ்டரிலே உயிர்த்தெழுந்த நாளில் என்று கொண்டாடப்படுகிற இந்த ஈஸ்டர் நாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. வேதத்தில் அதுக்குரிய எந்த விதமான ஈஸ்டர் என்ற வார்த்தை காணப்படவில்லை. ஆனால் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளிலே பார்த்தால், இந்த பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்த சீடர்களுக்கு தேவன் தரிசனமாகதை குறித்து தான் அதிகமாய் பேசப்படுகிறது. சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், உயிர்த்தெழுதிய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொழுது எப்பொழுதுமே உனக்கு முன்பு கதவு பூட்டப்படாது காணப்பட போகிறது. மனுஷன் பூட்ட நினைப்பான், கர்த்தர் திறப்பார். மனுஷன் பூட்ட நினைப்போம், ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். தேவன் சொல்லுகிறதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அந்த இடத்துல சீஷர்கள் தங்களை அடக்கி ஆளும்படியாக, தங்களுடைய மாம்சத்தை காத்து கொள்ளும்படியாக கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எழுந்தரில் என்ன சொல்கிறார்? பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே கர்த்தர் தரிசனமாகின்றார். சீடர்களுடைய கதவுகள் எப்பொழுதுமே திறக்கப்பட்டிருக்கும். சீடர்களுடைய வாழ்க்கையிலே கதவுகள் எப்பொழுதுமே திறக்கப்பட்டிருக்கும். இது தேவனுடைய சுத்தம். ஆனால் அது நடுவிலே நடக்கிற காரியம் என்னவென்றால், தேவன் ஒரு குடும்பத்திலே மகிமைப்படுகிற பொழுது, தேவன் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுகிற பொழுது, அந்த கதவுகள் எதிராளியானவன் மூட ஆரம்பிப்பான். தன்னுடைய இருதயத்தின் கதவை மூடுகிற மனுஷர்கள் உண்மையாகவே தேவனுடைய சீடர்களுக்கு விரோதமாய் அவர்களுக்கு கர்த்தரால் திறக்கப்பட்ட கதவை மூடுவதற்கு கூடுமான வரை யுத்தங்களை நடப்பிப்பார்கள், காரியத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல சீஷர்கள் மாம்சத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் அபிஷேகத்தை பெறவில்லை. அபிஷேகத்தை குறித்து சொன்ன பொழுதும் அவர்களுக்கு அந்த அறிவும் காணப்படவில்லை. மேல்வீட்டு அறைக்கு வருவதற்கு முன்பு காணப்படுகிற சம்பவத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, அநேகர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே மூட்டப்பட்ட கதவை திறப்பதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அதிகாரத்தை வல்லமையும் கர்த்தர் கரத்திலே கொடுக்கின்றார். அதான் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தில் அல்லதை கேட்டால் அதை தருவேன். ஆனால் இப்பொழுது போனால் நாம் மாட்டிக்கொள்வோம்.
சீடர்களுடைய மனநிலை. ரோமாபுரி அரசாங்கத்தில் முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு சரித்திர புஸ்தக ஏடாய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. எல்லாம் நன்றாய் போய் கொண்டிருக்க பொழுது இயேசுவின் சீடர் என்று சொல்லுகிறதிலே அவர்களுக்கு ஒரு கௌரவம் காணப்பட்டது, ஒரு கனம் காணப்பட்டது, ஒரு கீர்த்தி புகழ்ச்சி காணப்பட்டது. சந்தை வெளியிலே வந்தனம் செலுத்த ஆரம்பித்தார்கள். ராஜாவுக்கு அடுத்த விதத்திலே, ராஜாவை காட்டிலும் உலக பிரகாரமாய் ஆளுகை செய்கிற ஆட்சியாளர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய புகழ் அதிகமாய் காணப்பட்டது. அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் இவைகள் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் இருக்கிற ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர் கீழே இருக்கிற சீடர்கள், மூளை கற்களாய் காணப்படுகிற சீடர்களுக்கு விசேஷ கனத்தை அந்த நாட்களிலே மக்கள் கொடுத்து வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் நன்றாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய தலைவரும் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிற இரட்சகரும் இப்பொழுது காணவில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவ திட்டம் நிறைவேறுக்கிறதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நேற்று வரை இந்த தலைவன் மாண்டு போய் விட்டான், இனி என்ன செய்வது? வெளியில் போனால் அவருடைய நாமத்தை உச்சரித்தாலே, அவர் நாமத்தை கூப்பிட்டாலே எருசலேமிலே சிறையில் போட்டு அடித்து நொறுக்கி விடுவாங்க. அபிஷேகம் இல்லாத ஆராதனை, மாம்சத்தில் செய்கிற ஆராதனை, மாம்சத்தில் செய்கிற ஊழியம் எதிர்மறையான சூழ்நிலைகள் கதவை அடைத்து கொள்ளும். இந்த இடத்துல கர்த்தர் எழுந்தருளி அவர்களுக்கு எருசலேமுக்கு போகும்படி வழி நடத்துகிறார். அவர்களை நடத்தி அவரும் கடந்து சென்று விடுகிறார், பரத்துக்கு ஏறி விடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, எருசலேமிலே கதவு திறக்கப்படுகிறது. உனக்கு எங்கு திறக்கப்படுகிறது என்று கேட்ட கதவு, எங்கு எதிர்ப்பு இருக்கிறதோ, எங்கு உனக்கு ஆட்சேபனை இருக்கிறதோ, எங்கு நீங்கள் தலை தூக்க முடியாது நினைக்கிறீர்களோ, எந்த இடத்துல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு சோதனை காலமாய் காணப்படுகிறதோ அது எருசலேமாய் காணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில பல பகுதிகளை பார்க்கிற பொழுது சோதிக்கிற பகுதியாக இருக்கும், விசுவாசை சோதிக்கிற பகுதியாக இருக்கும். ஐயோ, அது பெரிய காரியம், அது பெரிய காரியம். இதுவரை நீங்கள் கடந்து வராத ஒரு காலகட்டத்துக்குள்ளே கர்த்தர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. 24 நீங்கள் வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுகிற கர்த்தர் வருஷத்தை முடிக்கிற பொழுது சபை கடந்து சென்ற ஒரு அவலட்சணம் என்ன என்று உங்களுக்கு தெரியும், அலங்கோலம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அப்புறம் நாட்கள் ஆக 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 இந்த மாதத்தில் கர்த்தர் உள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இனி வருகிற நாட்கள் வருடம் முடிவதற்குள்ளே பாருங்கள், உங்களை பிரமாணங்கள் வழியே அடுத்த கட்டத்திலே கர்த்தர் நடத்த போகின்றார். பழைய காரியம் வரை நமக்கு அனுபவம் இருக்கிறது ஐயா. பழைய காரியம் வரை எது செய்தாலும் பிசாசு ஓடினாலும் வந்து சின்ன பிள்ளை போல சொல்லுகிறார்கள், இப்பொழுது இயேசு இல்லை, ஆனால் இப்பொழுது தான் இயேசு ஆவியாக இருக்கிறார். இப்பொழுதுதான் அவர்கள் கூடுகிற இடத்துல கர்த்தர் எழுந்தருளுகிறார். 2 3 காணப்படுகிறதுல எழுந்தருளுகிறார். 2 ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பரலோகத்தில் அருள் செய்கிறார். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நம்புகிற அளவுக்கு அவர்களுக்கு பக்குவம் இல்லை. இயேசுவை கண்ணால் காண்டு கொண்டிருந்த நாம் கண்ணால் காண வேண்டும், தொட்டு பார்க்க வேண்டும், விழாவிலே கை வைத்து பார்க்க வேண்டும். உங்களுடைய காயத்தில் நாங்கள் கை வைத்து பார்க்க வேண்டும். இதுதான் அந்த காலத்தினுடைய மாம்சத்தினுடைய விசுவாசம். அது பயம். இயேசுவை பார்த்துட்டு பேய் பிசாசுன்னு சொல்லி அலறினார்கள். அவர் சொன்னார், இல்லை, கை காலெல்லாம் இருக்கிறது, உயிர்த்தெழுந்த ரூபத்தில் அவர் வருகிறார், காயங்களை காட்டுகிறார். இயேசு நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை சீடர்களுக்கு வந்து விடுகிறது. பாருங்கள், மாம்சத்தில் செய்கிற ஆராதனை மெய்யான சத்தியத்துக்கு செவி சாய்க்க மாட்டாங்க. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி தான் செய்வார்கள். இத்தப்பட்ட ஜனங்களுடைய கதவுகள் எப்பொழுதே தங்களுடைய இருதயத்தின் கதவுகள் கர்த்தருக்கு பூட்டப்பட்டிருக்கிற பொழுது தேவன் வாசலை திறந்து வைத்தாலும் அவர்களுக்கு தெரியாது. இது ஒரு விதமான காரியம். இவர்களை அப்படியே கர்த்தர் விட்டு விடாமல் கர்த்தர் என்ன செய்கிறார்? அடுத்த கருத்து கர்த்தர் வழி நடத்துகிறார், கண்களை திறக்கிறார். முதல்ல உங்களுக்கு வாசல் திறக்கப்படுறதுக்கு முன்னாடி கண்கள் திறக்கப்பட வேண்டும். சத்தியத்துக்கு நிறைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எருசலேமுக்கு கர்த்தர் வழி நடத்துகிறார். எருசலேம் என்றால் புதிய அனுபவம். இங்கே இயேசு இருக்க மாட்டார், மாம்சம் இருக்காது, இயேசுவின் மாம்சம் இருக்காது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கூடுகிறாங்க. இயேசுவை குறித்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது, ஆனால் கூடுகிறார்கள். வெவ்வேறு பாஷைக்காரர்கள் கூடுகிறார்கள், வெவ்வேறு இடத்திலிருந்து வந்து கூடுகிறார்கள். மொத்தம் 120 பேர் மட்டும்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுக்கு மொத்தம் இவ்வளோதானா என்று கேட்கிற அளவுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த மாதத்திலே முடித்த அடுத்த மாதத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் புதிய மாதத்திலே இந்த இடத்திலே நாம் 6 மணிக்கு கூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சித்தமானால் என்பது மட்டுமல்ல, ஒரு காலை ஆராதனை நடத்தும்படி என் மனம் ஏவி கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். அறிவிக்கவில்லை, உங்களுக்கு நேரே சொல்லுகிறேன் செய்தியின் வாயிலாகவே. ஏதோ முடியாதோ அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்திலே நாம் காணப்படுகிற பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த ஜனங்கள் அங்கு போய் சேர்வதற்கு அவ்வளவான ஒரு போராட்டம், மாம்ச போராட்டம் காணப்படுகிறது.
போனால் என்ன நடக்குமோ தெரியவில்லை, குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், எதிர்காலம் இருக்கிறது, நிச்சயம் மாட்டிக்கொள்வோம். ஆனால் பாருங்கள், போய் அமர்ந்தது தான் தாமதம். கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களுக்காய் கர்த்தர் முன் குறித்த இடத்துல இவர்கள் வந்து சேருகிற பொழுது, முன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல நீங்கள் இணைக்கப்படுகிற பொழுது, முன் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைமைத்துவத்துடன் இணைக்கப்படுகிற பொழுது, பல ஆண்டு காலத்தினுடைய சிறையிருப்பெல்லாம் முறிக்கிற ஒரு காலை வேலையாய் அது காணப்படுகிறது. ஒரு இடமாய் அந்த எருசலேம் காணப்படுகிறது. மோசேவை முன்ன பின்ன தெரியாது, ஆனால் முன் குறிக்கப்பட்ட தலைமைத்துவம் இஸ்ரவேல் புத்திரருக்கு. நம் முன்குறிக்கப்பட்ட தலைமைத்துவத்திலே இவர்கள் அடிமைப்படுகிறது. 430 ஆண்டுகளுக்கு முன்பு அடிமைப்படுகிறார்கள். 432வது ஆண்டிலே இந்த தேவனுடைய மனுஷன் எழுப்பப்படுகிறார். இந்த மனுஷனும் எதையும் அறியாத மனுஷன்தான். 40 வயதில் இந்த மனுஷன் எழுப்பப்படுகிறான். அரண்மனைக்கு எகிப்துக்கு அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறான், அதாவது நடத்தப்படுகிறார். ஆரோனோடு கூட போய் அற்புத அதிசயங்களை செய்து தேவனுடைய ஜனங்களை மீட்டெடுக்கும்படி பார்வோனோடு தர்க்கம் பண்ணுகின்றார். பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கவே இல்லை. அவன் இருதய கடினம் நிமித்தம் அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு வர வேண்டும் அல்லவா? நிரந்தரமாய் கர்த்தருடைய காரியத்தை கர்த்தர் என்ன செய்கின்றார்? நிரந்தரமாய் உனக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கொடுக்க போகின்றார். இது தீர்க்கதரிசனமாக நான் சொல்லுகிறேன். நீ பல ஆண்டுகள் உழைத்து பாடுபட்டு கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு காரியங்கள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இனி வருகிற நாட்கள் அப்படி அல்ல, அது நிரந்தர தீர்வை நீ காணப்போகின்றார். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை, நிரந்தரமாய் அவனை அழிப்பதற்கு தான் கர்த்தர் என்ன செய்கின்றார்? அவனுடைய இருதயத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு 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 10 வாதைகள் தேசம் சந்தித்தது. நீ பாருங்க, உங்கள் சத்துருக்களை நீங்கள் சோதித்து பாருங்க, கேள்விப்படுவீங்க. உங்களோடு யுத்தம் செய்த பொழுது இருந்த பராக்கிரமம் இன்று அவர்களுக்கு இருக்காது. அன்று யுத்தத்திலே துவக்கின பொழுது பார்த்தால் பராக்கிரமசாலிகளாய், ஞானம் செறிந்தவர்களாய், சௌந்தரம் நிறைந்தவர்களாய், கையின் பிரயாசத்தில் பலத்தவர்களாய் எழும்பினார்கள். யுத்தத்தை செய்வதற்கு ரதத்தோடும் குதிரைகளோடு கூட எழும்பின ஜனங்கள், பராக்கிரமசாலிகளோடு எழும்பின ஜனங்கள். இந்த காலகட்டத்திலே அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சோதித்து பார்ப்பீர்கள் என்றால், அவருடைய தரம் இறங்கி இருக்கும். அவருடைய இருதய கடினம் அதிகமாக இருக்கும். உன்னை பின்தொடர்ந்து அதிகமாக இருக்கும். என்று ஆண்டவரே எப்படியோ தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்தால் மறுபடியும் வருகிறான் சத்ரு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், அவனை முற்றிலும் சங்கரிக்கப்படும்படி தான் நான் அனுமதித்தேன். பின்தொடர்ந்து வருகிறானா வரட்டும். ஆனால் நீங்கள் என்ன முன்னேற்றத்தின் பாதையிலே கர்த்தர் தொடர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்கின்றார். அந்த மனுஷனுடைய ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் மோசேயினுடைய கட்டுப்பாட்டுக்குள், மோசேயினுடைய அபிஷேகம் நிறைந்த தலைமைத்துவத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த ஜனங்களுக்கு முன்பின் கீழ்ப்படியாத ஜனங்கள், சத்தியத்தை கீழ்ப்படியாத ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள், பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அந்த இரவு அற்புதம் நடக்கிறது. அதன் பிறகு பாருங்கள், கர்த்தர் திறந்த வாசலுக்கு உள்ளே பிரவேசிப்பதற்கு அடையாளம் என்னவென்றால் பரிசுத்த தலைமைத்துவம். நீங்களே பிரவேசித்தது போதும், இனி ஒரு நல்ல தலைமைத்துவத்தின் கீழே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தாவினுடைய தலைமைத்துவம். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது மாம்சத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்பொழுது இவர்கள் மோசேயின் இடத்துல வருகிற பொழுது ஆதி அன்பு நான் சொல்லுகிறேன். மோசே சொன்னபடியெல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஒரு காலகட்டம் வந்து இது தங்களுடைய தேவ பக்தியை நிரூபிக்கிற அளவுக்கு அவர்கள் சொல்லுகிறாங்க, எங்களுக்கு பார்வோன் வேண்டாம், செங்கல் இருக்கிற வேலை வேண்டாம், தேவனுடைய சமூகம் இருந்தால் போதும் போதும் எங்களுடைய அடிமைத்தனம். பெரிய தியாகத்தை செய்கிறாங்க. கையின் பிரயாசம் என்பது பெரிய தியாகம். அதுதான் தெரியும், வேறு தொழில் தெரியாது. அந்த தொழிலும் வேண்டாம் என்று விட்டு வருகிறான் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாளாய் உலகத்தின் பார்வையில் காணப்படுவான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? எவ்வளவாய் அவர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவ்வளவாய் கர்த்தர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆனால் சில சமயத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், சரியான ஒரு திசையிலே, சரியான ஒரு தலைமைத்துவத்திலே, சரியான ஒரு சத்தியத்தின் காணப்பட மாட்டார்கள். அதனால் என்ன நடக்கும் என்றால் அவர்கள் மார்க்கவாசிகளாய் காணப்படுவார்கள். விடுதலை என்பது வராது, முன்னேற்றம் என்பது வராது, வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது வராது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். பெற்றெடுத்த பிள்ளைகளையும் சம்பித்து காணப்பட்டு கொண்டிருக்கும். தாய் தகப்பன் வம்சமாய் ஒரே விதமாக இந்த குடும்பம் காணப்படும். ஒரு வளர்ச்சி இருக்காது. ஏன் இந்த வளர்ச்சி இருக்காது என்றால் போதுமான ஊட்டச்சத்து, ஆவிக்குரிய ஊட்டச்சத்து கிடைக்கிறது இல்லை, உள்ளான மனுஷன் வளருகிறது இல்லை, ஆத்மா செழிப்படைகிறது இல்லை. இது எல்லாம் சேர்த்து தான் கர்த்தர் இந்த தலைமைத்துவத்தை எழுப்பி மோசேயின் கீழ் இந்த ஜனங்க வருகிறாங்க. அவருக்கு முதலில் உங்கள் இருதயத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும். தேவன் திறந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க நம்முடைய இருதயத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல மோசே காணப்படுகிறார். அந்த பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. இந்த நாட்களிலே பஸ்கா என்பது திருவிருந்தாய் காணப்படுகிறது. இதில் பாருங்கள், பார்வோன் இடத்துக்கும் சம்பந்தமில்லாத ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களுக்கு தான் இந்த பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. பஸ்கா எடுத்தவர்களுக்கும் எடுக்காதவர்களுக்கு வித்தியாசம்.
திருவிருந்துக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கிற பொழுது நீங்கள் தேவனுடைய சாயலை தரிக்கிறீர்கள். எடுத்த பிறகு அல்ல, எடுக்கும் முன்பே. உங்கள் வயிற்று வலிக்காக, உங்களுடைய பிணிக்காக, உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்காக, உங்கள் வேலைக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக உபவாசி ஜெபிக்கிற ஜனங்களை நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய இரத்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து, அது இன்றும் உயிரோடு இருக்கிற ஒரு சரீரம், இன்றும் அது ஜீவனோடு இருக்கிற ரத்தம், இன்றும் அதனுடைய வல்லமை அதிகம், அதை எடுப்பதற்கு நான் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று தங்களை தாழ்த்தி தங்கள் பாவத்தை அறிக்கிட்டு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எடுக்கிற பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மாவாக இருக்க போகின்றார். உனக்கும் மற்றவர்களுக்கு கர்த்தர் விடுதலை வித்தியாசத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை கர்த்தர் விடுவிக்கிறவராய் கர்த்தர் எழுந்தருளுகிறார். இப்படி தான் சத்தியத்தின் மூலம் தான் விடுதலை பெற முடியுமே தவிர வேறு எந்த வழியிலும் நீங்கள் விடுதலை பெறுகிறது நீடித்த நாட்களாய் நிரந்தரமாய் காணப்படாது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் ஒவ்வொரு முறையும் அடிமைத்தனம் காணப்படுகிற பொழுது அவர்கள் கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார், ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அடிமைத்தனம் போகிறது, விடுதலை பெறுகிறார்கள். அதன் பிறகு அந்த தலைமைத்துவத்தையும் மறந்து விடுகிறாங்க. அவர்கள் வழியே போக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் விக்கிரகாரம் செய்கிறார்கள், மறுபடியும் சிறையிருப்புக்குள் போகிற இதே பழக்கமாகிவிட்டது. அது காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு சத்தியம் இல்லை, ஜபம் இருக்கிறது, விடுதலை பெற வேண்டிய வாஞ்சம் இருக்குது, கட்டாயம். அது விடுதலை பெற வேண்டிய வாஞ்சியம் இல்லை, அவர்கள் கட்டாயமாய் பெற்றே ஆக வேண்டும். ஆனால் நாம் பெறுகிற விடுதலை என்பது என்ன? பரிசுத்தாவினால் நிறைந்து ஆராதிப்பதற்கு விடுதலை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என் பிள்ளை படிக்கும், என் பிள்ளையை கர்த்தர் பார்த்து கொள்வார், என் பிள்ளையோட எதிர்காலம் கர்த்தர் பார்த்து கொள்வார், என் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பின தேவன், வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்பின தேவன், அல்லது கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நான் மட்டும் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பரிசுத்த சமூகமாய், பரிசுத்த ஆலயமாய் என்னுடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சாயலில் நான் தரிக்க வேண்டிய எனக்காக நீர் யாவையும் செய்து முடித்து விட்டீர். எல்லா சவால்களையும் நான் சந்திக்க கொண்டவளாக என்னை நீ நினைத்தருள் இருக்கிறீர். சிலுவையில் நீ செய்யாதது ஒன்றுமில்லை, ஆனால் சிலுவைக்கு பாத்திரமாய் நான் வாழ்க்கை இல்லை. எனக்கு பரிசுத்தம் தாங்க, எனக்கு கூடுதல் பரிசுத்தம் வேண்டும். பாவியாக என் மீது கிருபை ஆயிரும் என்று சொல்வதை விட எந்த இடத்தில் அவன் தவறுகிறான், எந்த இடத்துல நாம் தவறுகிறோம் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த பரிசுத்தாவை நமக்கு தெளிவை கொடுத்து, அதுதான் உபவாச கூட்டம். உபவாச கூட்டம் என்பது நம்முடைய தேவைகளுக்கு மட்டுமல்ல, ஆத்ம ரீதியான தேவைகள் உண்டு. ஒரு கரை திரையற்ற குற்றமற்ற ஒரு ஜீவன் செய்வதற்கு தான் அந்த உபவாச கூடுகை. அந்த உபவாச கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அதற்கு ஜெபித்தாலே கிடைக்குமே ஐயா, அதற்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் உட்கார வேண்டுமா? ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லுகிறேன், ஒரு வேளை காலை பொழுதை மட்டும் கர்த்தருக்கு சமூகத்தில் செலவு செய்து உங்களை அறிக்கையிடாத காரியங்களை அறிக்கையிட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி மேன்மேலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பலப்படுகிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு என்று பெரிய காரியம் செய்ய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இதற்கெல்லாம் என்ன தேவை என்றால், முதல் இருதயத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும். தேவன் திறக்கிற வாசலுக்குள் நீ போவதற்கு உனக்கு இருதயத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும். அந்த இருதயத்தின் கதவு திறக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் என்றால், அதோடு கர்த்தர் திறக்கிற கதவு என்னவென்றால், வானத்தின் வாசலை கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்தாவி எங்கிருந்து வருகிறார்? உன்னதத்திலிருந்து ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதையெல்லாம் சாதாரண மனுஷன் பூமியில் இருந்தே என்ன செய்கிறான் பாருங்க. சர்வ சாதாரண மனுஷன் தேவ தூதினும் சற்று சிறியவனாய் அவனை படைத்தீர், அவனை மகிமையினால் முடிச்சு சுட்டி இருக்கிறீர். கர்த்தர் நம்மை ரட்சிக்கின்றார். பரலோகத்திலிருந்து வருகிற உன்னதங்களை நான் சொல்லுகிறேன். உன்னதத்தின் ஆசீர்வாதங்க. ரட்சிப்பு எவ்வளோ பெரிய காரியம்! ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் வானத்தில் இருக்கிற தேவனையும் பூமியில் இருக்கிற மனுஷருக்கு நடுவில் நிற்கத்தக்கதாய் நான் சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஜனம் சொல்லுகிறேன், ஊழியக்காரன் மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கே கர்த்தர் இந்த வல்லமை தருகிறார், இந்த அதிகாரத்தை தருகிறார். யூ மஸ்ட் நோ த பவர்ஸ் ஆஃப் யுவர் சால்வேஷன். உங்களுக்கு அந்த அதிகாரம் தெரிய வேண்டும். எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு என்று பணிவிடை ஆவிகள், ரட்சிக்கப்பட்டோருக்கு என்று பணிவிடை ஆவிகள். அவங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களையும் அறியாமல் இயற்கைக்கு மேற்பட்ட விஷயத்தில் உங்கள் ஜபத்திற்கு கர்த்தர் அதிகமாய் பதில் தருகிறார் என்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜபம் கேட்கப்படுகிற பொழுது பணிவிடை ஆவிகள் உங்களுக்காய் கர்த்தர் அனுப்புகிறார். நடக்காத காரியங்கள் நடக்கும், பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், உங்களுக்காக கர்த்தர் யாவும் செய்து முடிக்கிறவரை காணப்படுகிறார். இந்த தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய நம்முடைய இறுதி கதவை திறக்கிற பொழுது கர்த்தர் வானத்தின் வாசலை திறக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு வானம் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா! கர்த்தர் வானத்தை திறக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த வானத்திலிருந்து வருகிற இந்த அனுபவம் தான் அக்கினியின் அனுபவம். பெரும் சத்தம் கேட்கிறது, காற்று வந்து வீசுகிறது,
பெரும் சத்தம் கேட்கிறது. அப்புறம் அக்கினி தணல் இறங்குகிறது. அக்கினி மழையாய் கர்த்தர் எழுந்தருளுகிறார். எந்த அவயத்தை தொடவில்லை, நாவை கர்த்தர் தொடுகிறார். மனுஷனுடைய தேவபக்தி கெடுக்கிறது இந்த நாவு என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த நாவினால் தான் இந்த ஆதாமுடைய நாட்களிலே ஏவாளுடைய சம்பாஷணையானது அந்த சர்பத்தோடு முழு தேவனுடைய திட்டத்தை குலைத்து போட்டார். இப்பொழுது அந்த அக்கினி வந்து நாவிலே அமருகிற அந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகத்தை இப்பொழுது சர்வ சாதாரணமாய் மாம்சமாக யாவர் மீதும் கர்த்தர் ஊற்றி நம்முடைய பிள்ளைகளை தீர்க்க தரிசனங்களை உரைக்க, சொப்பனங்களை காண, தரிசனங்களை காண கர்த்தர் கிருபை செய்கின்றார். காரணம் என்ன? தேவனுக்கென்று நீங்கள் இருதயத்தை திறக்க திறக்க திறக்க, சத்தியத்துக்கென்று திறக்க 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 உங்களுடைய வாழ்க்கையிலே வானத்தின் வாசலை கர்த்தர் திறக்க வல்லவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எப்படி ஒரு மனுஷனுக்கு கதவு பூட்டப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் திரும்பி ஆவியிலே சினம் கொண்டு அந்த குறி சொல்லுகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறான். அப்படி கடிந்து கொள்ளுகிற பொழுது பெரும் ஆதாயம் அந்த எஜமானுக்கு அவர் ஈட்டி கொடுக்கிறான். அந்த பெண்மணியினுடைய எஜமானன் போய் இப்பொழுது ரோமாபுரி அரசாங்கத்திலே புகார் தெரிவிக்கிறார். அந்த பொய் வழக்கானது இந்த ஜனங்களை உள்ளே தூக்கி போட்டு சரி வாரியாய் அவரை பிரித்து மேய்ந்து விடுகிறாங்க. தொழுவத்திலே வாரினால் அடிக்கப்பட்டு தொழுவத்திலுடைய கால்களெல்லாம் கட்டி போட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அதை குறித்துதான் ஒரு பெரிய காரியம் இல்லை. அது ஒரு பெருசாக அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வடுவாய் மன அளவிலே வடுவாய் காணப்படவில்லை. தேவனை துதித்து பாடுகிறாங்க. துதினா துதிக்க முடியாது. முதல்ல மனம் சுத்தமாக இருந்தால் தான் துதி வரும். மனதுக்குள்ளே எனக்கு ஒரு சுயம் இருக்கிற வரை மற்றவர்கள் சின்ன காரியம் செய்தாலும் என்னை கனவீனப்படுத்துகிறதா தான் நான் நினைப்பேன். எப்பொழுது எனக்கு அந்த சுயம் சாகிறதோ அப்பொழுது மற்றவர்கள் செய்கிறது எனக்கு பெரிதாய்ப்படாது. எனக்கு ஒரு கௌரவத்தை தேடாது. எனக்கு ஒரு கனத்தை மற்றவர்கள் செலுத்த வேண்டும் நினைக்காது. நான் சொல்லுவது உண்மையாய் கர்த்தர் உனக்கு கதவை திறக்க வேண்டும் என்றால் இந்த வடிவத்தின் வழியே வந்தால்தான் பல ஆண்டு காலமாய் மூடப்பட்ட கதவும் திறக்கப்படும். சமீபத்தில் மூடப்பட்ட கதவும் திறக்கப்படும். திறக்கப்பட வேண்டிய கதவுகளில் இருக்க தடைகளும் உடைக்கப்படும். இல்லாவிட்டால் வரட்டு உபவாசம்தான், முரட்டு உபவாசம்தான். ஊழியனாய் போய் தேடி தேடி போய் தலை இருக்கிற மயிர்களெல்லாம் கொட்டினதான் மிச்சம். 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் பிரச்சனைகள் தீர்க்க முடியவில்லை ஜனங்களால். போய் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டு தேடி இதில் நிறைய அயோக்கியர்களை பார்க்கிறதாக சாட்சி பகர்கிறார்கள். இதெல்லாம் தேவையில்லை. தேவன் எழுப்பின இடத்துல, தேவன் நாட்டின் இடத்தில் நிலைத்திருப்பதற்கு காரணம் உங்களுக்கு தாழ்மை இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் வருகிற பொழுது கனம் கர்த்தருக்கு என்று இருக்க வேண்டும். இந்த இடத்துல எனக்கு ஒரு கனம் வேண்டும், எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும், எனக்கு ஒரு மரியாதை வேண்டும், எனக்கு ஒரு சிங்காசனம் வேண்டும், நான் யாராக்கும் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களை கண்டு கொள்ளாமலே போகிறவராய் காணப்படுவார். காரணம், திறக்கப்பட்ட வாசலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இந்த இருதயத்தின் எண்ணங்கள் தடையாக இருக்கும். இந்த வனாந்திரம் எல்லாரிடத்தையும் ஜெபித்து பார்த்து இந்த மனுஷனும் ஒன்று சரிப்பட்டு வரவில்லைன்மா. எல்லாருக்கும் நடக்கிறது எல்லாருமே உண்மைதான், எல்லாரும் சொல்லுகிறாங்க, போன ஒன்று நடக்கவில்லை. காரணம் என்ன? என் கதவு யார் இடத்தில் என்னுடைய இருதயத்தின் கதவு திறக்கப்படுவதில்லை. தேவதூதரே வந்தாலும் என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் மாற்றிக்கொள்ளப்பட போவதில்லை. அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். என் வைராகத்தில் உறுதியாக இருக்கிறேன். என் இருமாப்பில் அகதியில் உறுதியாக இருக்கிற. வெளியில் தெரியாது. ஜபத்துக்கு வருகிறத போல் தான் இருக்கும். ஏன் உடனுக்குடன் அற்புதம் நடக்கவில்லை? அந்த மனுஷனுக்கு அபிஷேகம் இல்லைன்மா. இப்படி தான் இருக்கும். இப்படிப்பட்ட பேசுகிறவருடைய வாழ்க்கையில் பார்த்தால் தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கை காணப்படும். சிலருடைய ஓட்டமே முடிந்து காணப்படும். கர்த்தரை நடத்தினார், கர்த்தரை இப்படி நடத்தினார், அப்படி நடத்தினார் என்று ஒரு சபையிலும் ஒரு இடத்தில் ஒரு தலைமைத்துவத்துக்கு இருக்க மாட்டான். பல தலைவர்களும் எனக்கு தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அது இப்படி போகிறது தான். இந்த பவுலும் சீலாவும் அந்த எந்த இடத்துலனாலும் நான் துதிப்பேன். நீ வனாந்தரத்தில் போட்டாலும் நான் துதிப்பேன். நீ வயல்வெளித்தை வைத்தாலும் துதிப்பேன். நீ அரண்மனை வைத்தாலும் துதிப்பேன். இரவிலும் துதிப்பேன், பகலிலும் துதிப்பேன். என் துதியும் சத்தமும் தேவனுக்கு போய் சேருகிற அளவுக்கு என் வாழ்க்கை காணப்பட வேண்டும். சத்தமாக துதித்தால் தான் கர்த்தருக்கு போய் கேட்கும் என்பதல்ல. மனதில் இருக்கிற அந்த சுயம் என்பது சாம்பலாக வேண்டும். அந்த சுயத்திலே நாம் சாம்பலாக்குகிற ஒரு அனுபவம் நமக்குடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரீதியாய் காணப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரீதியாய் காணப்படும். அந்த ஜபங்கள் தானாய் கேட்கும். நீ கேட்பதற்கு முன்பாக கர்த்தர் பதில் தருகிறார். ஆனால் அந்த துதியிலும் ஆராதனையிலும் தேவனை புகழ்ந்து பாடுகிறதிலும், ஆண்டவரே எங்களுக்கு இந்த அநியாயம் நடந்துக்கிறது கண்ணோக்கி பாரும், எம்மட்டுமாய் நீர் மூடிக்கொண்டிருப்பீர் கண்களை என்றெல்லாம் அவர்கள் ஜெபிக்கவில்லை. இதெல்லாம் சகஜமான காரியம். எதிர்பார்த்து அந்த ஊழியத்துக்கு வந்தோம். அடி உதை என்பது மட்டுமல்ல, இந்த சிறுமையெல்லாம் எங்களுக்கு கர்த்தர் பெருமையாக மாற செய்வார்.
பூமியில் பெருமைப்படுத்துவார் என்று நான் வரவில்லை, பூமியின் ஆசைகளுக்கு என்று நான் வரவில்லை. பவுல் சீலாவை சொல்லுகிறேன், எங்களுக்கு என்று ஒரு கனம் வேண்டும் என்று நாங்கள் வரவில்லை. நாங்கள் வந்தது கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி வந்தோம். கர்த்தர் மகிமைப்பட்டார், விடுதலை கொடுத்தது கர்த்தர். ஜெபிக்கிறது அல்லது கடிந்து கொண்டது பவுல் இல்லைன்னு சொல்லவில்லை. இந்த பவுலோடு சேர்ந்ததுலேருந்து என்னை அடித்து நொறுக்கி விட்டார்னு சீலாவும் வந்து கொள்ளவில்லை. பாருங்கள், அந்த 2 பேருடைய மனநிலை பாருங்கள். இந்த சிறைச்சாலை குறித்து, இந்த சிறைப்பை குறித்தெல்லாம் அவர்கள் கண்டு கொள்ளவே இல்லை. அவருடைய இருதயம், திறந்த இருதயம் எதற்கு நேரே இருக்கிறது? கர்த்தருக்கு நேரே இருக்கிறது. இதை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை. அது கர்த்தருக்கு மகிமை. எங்களை பாடுபடுத்த, எங்களை சிறுமைப்படுத்த, கர்த்தருடைய நாமத்தில் இவ்வளவு பாடுகளுக்கு எங்களுக்கு இவர்கள் செய்கிறார்கள், இதற்கு தகுதியாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறாரே, ஸ்தோத்திரம். என்னை குறித்து விமர்சிக்கிறார்கள் என்றால், எங்களை குறித்து இழிவாக பேசுகிறார்கள் என்றால், இதற்கு நாங்கள் பாத்திரம் இல்லை, நாங்கள் நிரபராதி என்றெல்லாம் சொல்ல மாட்டோம். நான் சொல்ல உண்மையான அபிஷேகம் பெற்றேன். கர்த்தருக்கு மகிமை. வசனம் நிறைவேறுகிறது. என் நாமத்தினால் எல்லாராலும் தூசிக்கப்படுவீர்கள், என் நாமத்தினால் ஆலயத்துக்கு புறமே தள்ளப்படுவீர்கள், என் நாமத்தினால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுவீர்கள். ஐயா, வசனம் நிறைவேறுகிறது. அவ்வளோதான். வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை திறந்த வாசலில் கர்த்தர் அவர்களுக்கு வைத்தவராய் காணப்பட்டு கொண்டிருப்பார். இதை குறித்து சோர்ந்து போவதில்லை, முக நாடி வேறுபடுவதில்லை, எதிர்மறையான காரியங்கள் செய்யப்போவதில்லை, சத்துருக்களாக காணப்பட அது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. இது எப்பொழுது நடக்கும் என்று கேட்டால், நமக்குள்ளே சுயம் இல்லை என்றால் தான் நடக்கும். நமக்கு அகந்தை, நமக்கென்று ஒரு இடம், சிங்காசனம் இல்லை என்ற அர்த்தம். ஆகையால் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் எழுந்தரில் வல்லமை கொண்டவராக இருப்பார். சிலருக்கு சில திருச்சபையினுடைய அடையாளம் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய முகவரியாக இருக்கும். நான் இந்த திருச்சபையை சேர்ந்தவன், இந்த திருச்சபையினுடைய விசுவாசி, இந்த திருச்சபையில் ஊழியக்காரன், இந்த திருச்சபையை சேர்ந்தவன் என்றால் அவர்களுக்கு அதை வச்சு தான் ஒரு வாசல் திறக்கும். ஆனால் உண்மையான தேவனுடைய ஊழியனுக்கு எது வாசல் திறக்கும் என்று சொன்னால், கர்த்தர் தான் வாசலை திறப்பார். அந்த தேவன் திறக்கிற வாசலுக்குத்தான் நம்முடைய இருதயம் கதவு திறக்கப்பட வேண்டும். சவுல் வேறு விதமான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கென்று ஒரு ஊழியம் செய்கிறார். ஆனால் சவுல் செய்த ஊழியெல்லாம் எலியாவின் ஓட்டத்தை பின்பற்றி வருகிறதா இருக்கிறது. அவன் பாகால் தீர்க்கதரிசி வெட்டி வீழ்த்தினான் எழுத்தின்படியே. அதே போல் இவர் சீடர்கள்லாம் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு போய் சிலர் கொலை செய்கிற பொழுதுக்கு இவர் வஸ்திரங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டிலே பதிவு இருக்கிறதா இல்லையா? ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் துன்பப்படுத்தும்படி பிரதான ஆசிரியர் நிருபங்களை பெற்றுக்கொண்டு வருகிற மனுஷன், படித்த மனுஷன், சட்ட ரீதியை சந்திக்கிறான். இதை இந்த குழு இல்லாத பண்ண வேண்டும். இது தீவிரவாத இயக்கத்தை போல பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சீடர்களுடைய ஊழியங்கள், இயேசுவின் ஊழியத்தை இருக்கவே கூடாது, பூமியில் இருக்கக்கூடாதுன்னு நினைத்து தான் இதெல்லாம் செய்கிறான். ஆனால் கடைசியில் பார்க்கிற பொழுது இயேசு இவரை சந்திக்கின்றார். ஆனால் இந்த மனுஷனுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். இயேசு நேர துன்பப்பட்டுள்ள சீடர்களுக்கு எதை செய்தானோ அதை இயேசுக்கு செய்ததாய் கர்த்தர் கருதுகிறார். அதுதான் நல்ல தேவன். இந்த சீடர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை தேவனுக்கு செய்கிறீர்கள். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீ பட்டணத்துக்கு போ, அது உனக்கு அறிவிக்கப்படும். பட்டணத்தில் 3 நாட்கள் அவன் இருதயத்தின் கதவு திறக்கப்பட்டதும் கண்கள் பார்வை போய்விடுகிறது. வெளிச்சம் வந்து கண்களை பறிக்கிறது. கண்களிலே மீன் சதுர்களைப் போல வந்து விடுகிறது. 3 நாட்கள் புசியாதும் குடியாதுமாக இருக்கிறான். அனனியா எழுப்பப்படுகிறார். அனனியாவினுடைய ஊழியம் ஒரே பவுலை எழுப்புவது தான், ஒரே தலைவனை எழுப்புவது. அதன் பிறகு அனனியாவுடைய சரிதை காணப்படவில்லை. சிலரை பெருந்தொல்லைக்கென்று கர்த்தர் எழுப்புவார், சிலரை சின்ன கூட்டத்துக்கென்று கர்த்தர் எழுப்புவார், சிலரை அந்த சின்ன கூட்டத்தை பெரிய தலைவர்களை உருவாக்கும்படி கர்த்தர் எழுப்புவார். நாகமானுடைய குஷ்ரோகம் நீங்குவதற்கு எலிசா தான் காரணம் என்று வேதாகமத்திலே காணப்படும். இல்லை என்று சொல்லவில்லை. மேல் பூச்சாய் படிக்கிறவர்களுக்கு எலிசாவை குணப்படுத்தினது கர்த்தர், நாகமானை குணப்படுத்தினது கர்த்தர் எலிசாவின் மூலம் என்று சொல்லுவார்கள். அதனுடைய சாவியாய் கர்த்தர் பயன்படுத்தியது அந்த இஸ்ரவேலினுடைய சின்ன வேலைக்கார பெண், சிறிய பிள்ளை வேலைக்கார பெண் என்று பார்த்தால் பாருங்கள், அவள் எவ்வளோ அற்பமாய் காணப்படுவாள். நாகமானுடைய வீட்டிலே பணிவிடைக்காரியாக இருக்கிறாள். அவளுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டதான் அந்த பெரிய தளபதி புறப்பட்டு வரும்படி செய்கின்றான். கர்த்தர் சிறியவர்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். பெரியவர்களை சந்திப்பதற்கு கர்த்தர் சிறியவர்களை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். சிறியவர்களுக்கு எதை செய்யலாம், அது எனக்கே செய்யல என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறந்த வாசலுக்குள்ளே பிரவேசிப்ப, இவ்வளோ நாட்கள் நான் வேறு தோற்றத்தில் இருக்கிறேன், என் கௌரவம் என்ன ஆகிறது, என்னெல்லாம் பைத்தியம் என்று நினைப்பார்கள். நேற்று வரை இயேசுக்கு எதிராக இருந்தான். திரளான ஜனங்க என் பட்சத்தில் இருக்கிறாங்க. பிரதான ஆசிரியர்கள், அரசாங்கமே பவுல் பின்னாடி இருந்தது. சவுலாய் இருந்த பொழுது பவுலாய் மாறினது உடனே நீ அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்கிற்று என்று ஃபெலிக்ஸ் சொல்லுகிறான். அதெல்லாம் அதிகாரிமார்கள்
தேசத்தை ஆண்டு ஆட்சியாளர்கள், பவுலே நீ பிதற்றுகிறாய், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, அதிக கல்வி உனக்கு பித்து பிடித்தவனை போல் ஆக்கிவிட்டது, இந்த பேர் தேவையா? இந்த சிங்காசனம், இந்த சுயம் அவன் இடத்துல இருந்திருக்கும் என்றால் கர்த்தருக்கு அவன் பிரகாசித்திருக்க முடியாது. ஆமாம், நேற்று வரை அவன் இயேசுக்கு விரோதியாக இருக்கிறான், இன்று இயேசுக்கு அவன் பணிவிடைக்காரன் மாறுகிறான். பார்க்கிறவர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள்? இதெல்லாம் கண்டு கொள்ளவில்லை. என் கண்களை திறந்த என் தேவனாய் கர்த்தர் அநேகருடைய கண்களை திறக்கும்படி என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த காலத்தில் இருந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆச்சரியமான ஒளியினத்தில் என்னை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அவன் சாட்சிகள் எல்லாம் ஜனங்களை சந்திக்கிறதா இருக்கிறது. ஒரு கூட்ட ஜனங்கள் அவனை எதிராளியாய் பார்த்து லீஸ்ரா பட்டணத்தை அடித்து கிழித்து அவன் சரீரத்தை உண்டியில்லை என்று பண்ணிவிட்டார்கள். தலை உடைந்து ரத்தம் ஓட்டுகிறது, செத்தான் என்று விட்டுவிட்டு கடந்து செல்கிறார்கள். ஆனால் சாகவில்லை. இதை குறித்தும் ஒரு இடத்திலும் பவுல் விண்ணப்பிக்கவும் இல்லை. என்ன இப்படி செய்து விட்டார்கள், என்ன அப்படி செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு அவமானம், ஒரு நிந்தை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஈசாக்கு கொஞ்ச நாள் பிள்ளை இல்லை, இவ்வளோதான் நம்ம வாசிக்கிறோம். அந்த தனிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கிற பொழுது ஒரு நிந்தையின் வழியை கர்த்தர் நடத்துகிறாலும் அவர்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை அடுத்து கர்த்தருடைய பணிவடியிலே பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள் நான் சொல்ல வருகிறேன். பிள்ளை செல்லும் தேவை தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஏதோ உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அதனால் விசனப்பட்டு மூலையில் உட்காரவில்லை. அவர்கள் தேவனுடைய பணிவிடையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இதற்கு ஒரு இருதயத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும். இது முற்றிலும் தனி மனிதனுடைய தேவபக்தி சார்ந்தது. இது கர்த்தர் ஒன்றுமே பண்ண முடியாது. வாக்குத்தத்தம் செய்து தீர்க்கதரிசனம் உரைத்து சில காலங்கள் நிறைக்காமல் போகிறதுக்கான காரணம் இதுதான். கர்த்தர் மேலே கோபம் கொள்வாங்க. சில பேருக்கு கர்த்தர் மேலே கோபம் வந்துடும். என்ன கர்த்தர் சொன்னார், ஒன்றுமே செய்யவில்லை, நாளமாகிறது, காலமாகிறது, மாதங்கள் ஓடுகிறது, வருடங்கள் ஓடுகிறது, நடந்த பாடு இல்லையா. எல்லா தீர்க்கதரிசி ஒரே மாதிரி வேறு உரைப்பான் சோதனைக்குன்னு. வந்து இப்போ கால் என்ன ஆகும், போய் தேட ஆரம்பிக்கும். இங்கே 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 எல்லோரும் ஒன்றா சொல்லலாம். கடைசியில் அவன் வெறுத்து பையனை சொல்லலாம், எல்லோரும் ஃப்ராடு பசங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். நடக்கிறது சொல்கிறேன் நான். கடைசியில் எல்லாருமே இவன் ஜபத்துக்கு போகிறப்போ சிறியவனாய் ஊழ ஆரம்பித்தவன் இவன் காரியம் முடியாது. அவன் அதுக்குள்ளே எங்கேயோ போயிடுவான். அதாவது அவன் 2 சக்கர வாகனத்துலேருந்து 4 சக்கர வாகனம் ஆகி 4 சக்கரத்துலேருந்து விமானத்தில் போய் வீடு வாசல் மனைவி மக்கள்னு அவங்க களை கட்டி கனி கொடுப்பான். இவன் நான் எப்படி இருந்தான்னு தெரியுமா? நான் ஜபத்துக்கு போன பொழுது எப்படி கஷ்டமான சூழ்நிலை இவரை நான் பார்த்தேன், இப்போது பார்த்தால் இவர் எப்படி ஆகி விட்டார் என்ற அளவுக்கு வந்து விடும். ஏன்னா இவன் காரியம் வாய்க்கல, இவன் கதவு இல்லை, இவனுக்கு அந்த பக்கமே வரவில்லை. இன்னும் விடுதலைக்காக சுற்றி கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை இந்த பகுதியில் தான் போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறார், கண் தெரியவில்லை. கண் தெரியவில்லையா, காது கேட்கவில்லை. இது ஆவிக்குரிய கோளாறு இருக்கிறது. இவங்க சத்தியத்தை எங்கே சொல்லுகிறாங்கன்னு தேடி கொண்டு போகிறாங்களாம். எந்த சபை நல்ல சபைன்னு தேடி கொண்டு போகிறாங்களாம். எந்த போதகம் உத்தமனை, அந்த மாதிரி உத்தமனை தேடுகிற பொழுது கர்த்தருக்கே ஒருத்தன் கிடைக்கலன்னு வேதம் சொல்லுது. உண்மையிலே ஒரு மனுஷனை தேடி கொண்டிருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மற்ற இருக்கிறதெல்லாம் அப்படி பார்க்கணும். நம்ம கர்த்தருக்கே கிடைக்காத ஒரு காரியம் மனுஷன் தேடி கிடச்சிருமா? அதுவும் கர்த்தரை தேடினாலும் பரவாயில்ல, உரைக்கப்படுகிற வார்த்தையை கூர்ந்து கேட்டாலும் பரவாயில்லை. அந்த போதகனுடைய உத்தமத்தை கணிக்கும்படி ஒரு கூட்டம் வரும் என்றால் அது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அந்த கூட்டம் என்னாலும் திருப்தி அடையாது. அது நிரந்தரமாகவும் இருக்காது. அது அப்படியே போய்கொண்டிருக்கும். மார்க்கம் தப்பின் நட்சத்திரமாய் போய்கொண்டிருக்கும். சவுலாய் இருந்தபொழுது அவன் வீழ்ச்சி அல்ல, அவன் வளர்ச்சிக்கு அவன் விதைக்கப்படுகிறான். கீழே தள்ளப்பட்டதை போல் இருக்கிறதல்லவா, அவன் எழும்போதற்காய் கர்த்தர் கொடுக்கிற பகுதி அது. அந்த பாதையில் கர்த்தர் நடத்துகிறான். உடனே அவன் 3 நாட்களே பார்வை எடுத்த உடனே நன்றி எடுத்துள்ள சாட்சியாய் இருக்கிறான். இப்போ சாட்சி சொல்வதற்கு பயப்படுவான். உடனே பின்னாடி நோட்டீஸ் வர மாதிரி கோர்ட்லேருந்து இவன் பின்னாடி அவன் ஊழிய தேவையெல்லாம் போட்டு அவனை அமுச்சு விட்ருவான். இதோ இந்த ஊழியத்தில் தானே நீ நன்மை பெற்ற, இந்த ஊழியத்துக்கு ஏதாவது செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னா அவன் அப்போ தான் வந்திருக்கான். இதனால் என்ன செய்கிறாங்க, சாட்சி எழும்பினாலும் கர்த்தர் கிரியை செய்தாலும் சாட்சி சொல்லுகிறதுக்கு ஜனங்க வருகிறது இல்லை. அந்த சாட்சி துர்சாட்சியாக கொஞ்ச நாட்களே அந்த சாட்சி சொல்லாதபடியினால தேவ நாமம் மகிமைப்படுகிறது இல்லை. தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்தாதபடியினால் பெற்றுக்கொண்ட நன்மையும் கொஞ்ச நாட்களே மங்கி மறைந்து அவர்கள் மாயத்துக்குள்ளே போய் விடுகிறார்கள். நடக்கிறது இது நான் சொல்லுகிறேன். உங்கள் இருதயத்தின் கதவு கர்த்தர் திறக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வருகிறார். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம். நீங்கள் போதகனை பார்க்கிற பொழுது நிச்சயமாக இடர்கள் அடைவீர்கள்.
ஒரு ஊழியக்காரனை பார்க்கிற பொழுது நிச்சயமாக இடல் அடைவீர்கள். நீங்கள் கர்த்தரை பார்க்கிற பொழுது கர்த்தரால் நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். உங்கள் விசுவாசம் கனம் பண்ணப்படும். ஊழியனை பார்க்காதீங்க, ஊழியனை பயன்படுத்திக்கிற தேவனை பாருங்க. ஊழியன் இருப்பான், நல்ல இல்லாமலே கூட போய்விடுவான். உலகத்தை விட்டு நல்ல நற்சாட்சியிலே கர்த்தருக்குள் நித்திரையை கூட அடைஞ்சு விடுவோம். ஆனால் கர்த்தர் சதா காலம் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த காரியம் கர்த்தரால் இருந்தது என்று சொல்லத்தக்கதாய் நல்ல காரியங்களை கர்த்தருடைய நாட்களிலே திறக்கப் போகின்றார். இனி உங்கள் வீடுகளில் தேவன் சொல்லுகிற காரியம் திறந்த வாசல் திறக்கப்பட போகிறது. மனுஷன் மூடப்படாத வாசல். எலியேசர் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த ரெபெக்காளை சந்திக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கின்றார். முதல்ல எலியேசரை நம்பணும். அதுதான் இன்று பிரச்சனை. இன்று எலியேசரை நம்ப முடியவில்லை. எலியேசர் என்பது யார்? ஆபிரகாமுடைய வீட்டில் காணப்படுகிற உண்மையும் மொத்தமான ஒரு ஊழியக்காரன். எத்தனையோ ஊழியக்காரன் இருந்தாலும் உண்மையும் மொத்தமான ஊழியக்காரனை கூப்பிட்டு இந்த பணிவிடை கொடுத்து அவனோடு உடன்படிக்கை செய்கிறான். ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளுகிறார் ஆபிரகாம். அதன் பிறகு பாருங்க, கானானியர் இடத்துல போய் பெண் கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தருடைய இருதயத்தை அப்படியே அந்த திருமணத்தில் சொல்லுகின்றார். கர்த்தருக்கு எது பிடிக்கவில்லையோ அதை நீங்கள் முதலிலே உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். தேவன் அறிவுறுப்புகள் உன் குடும்பத்துக்குள் வரக்கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரே நாள் தானே திருமணம், அந்த ஒரு நாளுக்கு என்ன இவ்வளோ பாடுபடுகிறீங்க? இந்த ஒரு நாள் தான் வாழ்க்கையில் தீர்மானிக்கிறது. வாழ்க்கையை நரகத்துக்கு நேராக போகிறதா பரலோகத்தில் இருக்கிறதா? சில பேர் திருமணம் செய்து திருமணம் செய்யாதல போல இருக்கிறாங்க இல்லையா? மன ரீதியிலும் சரி, உடல் ரீதியிலும் சரி, எதுலேயுமே சரி, இதுவும் அதுவும் இருக்குமே தவிர அது வாழ்ந்ததாக காணப்படாது. பிள்ளை செல்வங்கள் கூட வந்திருக்கும், அதனால அவருக்கு வாழ்ந்தார்கள் என்றாலும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? அந்த திருமணம் என்று வருகிற பொழுது அந்த இடத்துல சில சாபகரமான காரியத்திலே இந்த தம்பதிகள் அல்லது இரு வீட்டாரும் சம்மதித்து ஏகமனமாய் ஒரே ஒரு நாள் வைபவம் தான் பரவாயில்ல. இப்போ கற்றுக்கொண்ட சத்தியம், நிலைத்திருக்க வேண்டிய சத்தியம், தேவ சமூகம், தேவ தெரிந்து கொள்ள தேவ அபிஷேகம் எல்லாம் பழகி போனது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்குள்ளே செய்கிற விவாகத்தில் ஊழியக்காரனுக்கு தெரியாது. அந்த குடும்பத்தின் பின்னணி தெரியறதுக்கு என்ன பெரிய தீர்க்கதரிசியா என்று கேட்பார்கள். நீங்கள் சொல்கிற தகவல் தான் அது. அது பொய்யாகவும் இருக்கும், மெய்யாகவும் இருக்கும், அது தெரியாது. ஓரளவுக்கு தான் அந்த டாக்குமெண்டேஷன் பண்ண முடியுமே தவிர அந்த டாக்குமெண்டேஷன்லேயே அவன் ஒரு பெரிய பொய்யனை அந்த எதுவும் பண்ண முடியாது. அதை தான் அவங்க காட்டும் ஊழியக்காரன். கடிச்சு கட்ட நான் சொல்லுகிறேன். ஆனால் செய்யப்படுகிற ஒவ்வொரு களவுக்கும், ஒவ்வொரு திருட்டாட்டுத்தனத்துக்கும், கள்ள ஆட்டத்திற்கும் திருமணம் பிறகு அது காட்டி கொடுத்து விடும். திறந்த வாசலை கர்த்தர் வைக்கின்றார். அந்த பெண்மணியினுடைய கிரியைகள் அந்த இடத்துல மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கிறது. ஒரு கவலம் தண்ணீர் கொடுப்பது, வாங்கி கொடுப்பதே, வாங்கி பருகிறது பெரிய காரியம். அதுவும் தண்ணி வாங்கி கொடுக்கறது, தண்ணி கொடுத்து தண்ணி வாங்கி குடித்து அதுக்கப்புறம் நம்ம மதிப்பெண் போடுறதுலாம் முடியாத காரியம். ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்கிறா? உமக்கும் வார்ப்பேன், ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன். ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஒட்டகத்தினுடைய அளவு என்ன என்று தெரியும் உங்களுக்கு. ஒட்டகத்துக்கு வார்க்கிறாள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியவதியாக இருப்பாள். அதன் பிறகு ஓட்டமாய் ஓடி தன் தகப்பன் வீட்டுக்கு முன்னே போய் விடுகிறாள். இதனோடு கூட ஜோடியை கடந்து செல்லாமல் முன்னே கடந்து செல்லுகிறாள். என் தகப்பனுடைய வீட்டிலே பாருங்கள், அவரிடத்து தீவனம் இருக்கிறது, ஒட்டகத்தை கட்டுறதுக்கு இடமும் இருக்கிறது. சரிக்கு சரியான குடும்பம், உனக்கீடான மனுஷகம், ஜீவனைக்கீடான ஜனங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது கல் வீடு. இவர்கள் கூடாரத்தில் வாசம் செய்கிறார்கள். கூடாரத்துக்கு ஏற்ற செழிப்பு இங்கே இருக்கிறது, அங்கே கல் வீட்டுக்கு ஏற்ற செழிப்பு அங்கே இருக்கிறது. த ஃபேமிலி இஸ் பேலன்ஸ்டு ஃபேமிலி. நம்ம ஆட்கள் அப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லை. எதையாவது ஒன்று புரட்சிகரம் செய்கிறேன் என்று சொல்லி வறட்சிக்குள்ளே ஆத்துமாவை தள்ளி அதன் பிறகு திருமணத்துக்கு மட்டும் பல பிரச்சனைகள், பல சங்கடங்கள், பல சாபத்தீடான காரியங்கள் காணப்பட்டு விடுகிறது. இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், அருமையாய் கர்த்தர் திறந்த வாசல், ஒரு ஆத்மாவோடு கர்த்தர் உள்ளே வர கர்த்தர் கிருபை செய்கிறார். என்ன ஆத்மா அது? முடிவு வரைந்தும் அது ஈசாக்கை விட்டு விலகாது இருக்கிற ஒரு பெண்மணியாய், கடைசி வரைந்தும் மரண பரியன் தன் கணவனுக்கு உத்தமையாய் வாழ்ந்த ரெபெக்காள், அந்த துறவை கர்த்தர். அதுதான் சொன்னேன், இந்த செய்தியின் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் சில காரியங்களுக்கு தீர்வை உண்டு பண்ணுகிறார். சில காரியங்களுக்கு தீர்வை உண்டு பண்ண நிரந்தர தீர்வு வரப்போகிறது. சின்ன வாசல் திறக்கிறதல்ல, கொஞ்ச நாள் திறக்கும், அப்புறம் மூடிவிடும், கொஞ்ச நாள் திறக்க, அப்படி மூடிவிடும். அதல்ல விஷயம். உங்களுக்கு திறக்கப்படுகிற வாசல் நிரந்தரமான வாசல்.
இந்த இருதயத்தின் கதவு திறந்ததாக இருக்கும். ரெபேக்காள் எதற்கு வருகிறா? வீட்டுக்கு தண்ணீர் எடுக்க வருகிறா. எலியேசர் எதுக்கு போகிறா? எஜமானுடைய குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொல்ல போகின்றார். இருவருமே தெளிந்த புத்தியோடு கூட வருகிறா இருக்கிறார்கள். எலியேசருடைய ஜபம், எலியேசருடைய பயணம், எலியேசருடைய தெரிந்து கொள்ளுதல், எலியேசருடைய சம்பாஷணை, இவை அனைத்து என்ன செய்கிறது? ரெபேக்காளை கையோடு கூட்டி கொண்டு வரும்படி செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை மாலை வேளையிலே சொல்லுகிற காரியம், உன் குடும்பத்தினுடைய காரியத்தையும் கர்த்தர் இந்த திறந்த வாசலிலே கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் பவுலை போல சீலாவை போல நீதிக்காக அடிபட்டு உதைப்பட்டு நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு உன் கூக்குரல் எங்கும் எட்டப்படாமல் கூட காணப்படலாம். கர்த்தர் கனம் பண்ண போகிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கனம் பண்ண போகிறார். திருமணம் என்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட பணம் வேண்டும், குறிப்பிட்ட ஜனம் வேண்டும், குறிப்பிட்ட பின்னணி வேண்டும். எங்களிடத்தில் இப்பொழுது அவளை இல்லை. நீங்கள் நினைத்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்திரத்தில் ஆறுகளையும் அவாந்திரல் வழிகளையும் உண்டாக்குற தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பார்த்தபடி அற்புதமாய் திருமணம் நடைபெறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறந்த வாசல் என்று வந்து நீங்கள் திருமணத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்கிறீர்கள். புதிய ஆலயம் எப்படியோ தெரியவில்லை, எங்கே நடக்கிறதோ திருமணம் சீக்கிரம் திருமணம் ஆலயத்தில் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தால் யார் தடை செய்ய முடியும்? எப்படியோ கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். திறந்த வாசல், பரிசுத்த வாசல். தேவன் செய்கிற காரியத்தை மனுஷன் தடை செய்ய முடியாது. தேவன் திறக்கிற வாசலை மனுஷன் பூட்ட முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துல வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் மதிப்பு இல்லை. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். கட்டுகளை அவிழ்க்கிற தேவன், சிறையிருப்பை திருப்புகிற தேவன், வாயிலிருந்து புறப்புகிற துதிக்கு பதில் வருகிற நாட்கள், வேலைகள் வந்து இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியானோர் திருவிழம் பட்டதை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். துதி வீணே போவதில்லை, உன் ஜபங்கள் வீணே போவதில்லை, உன் கண்ணீர் சிந்தினது வீணே போவதில்லை. அனைத்து அவருடைய திருத்தில் அவர் சமூகத்திலிருந்து சேர்ந்ததற்குரிய மறு உத்தரவை நீ காணப்போகின்றாய். உன் கூக்குரல் சமூகத்திலிருந்து எட்டினதனுடைய விளைவை நீ காணப்போகின்றாய். திறந்த வாசல் திறக்கப்படுகிற நீ காணப்போகின்றாய். தேவனுடைய ஆவியானவர் வந்து அந்த சிறைச்சாலையை திருப்பி போடுகிறார், அதம் பண்ணி போடுகின்றார். அசைக்கப்பட்டு போகவில்லை. பவுலும் சீலா அசைக்கப்பட்டு போகவில்லை. என்றோ செய்த ஜபம். சகரியா எலிசபெத் தம்பதிகள் இதுபோல் திரைச்சீலைக்கு பிறகு அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய இந்த சகரியா காபிரியேல் என்ற தேவ தூதன் புறப்பட்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பு நான் திறந்த வாசலை வைக்கிறேன். ஆவியின் மூலம் அக்கினியின் மூலம் உறுதிப்படுத்துவேன். தேவ தூதன் மூலம் தேவன் வார்த்தையின் மூலம் உறுதிப்படுத்துவேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறேன், பரத்தில் இருந்து உனக்கு ஜெயம் வரப்போகிறது. வானம் திறக்கப்பட போகிறது. தேவன் திறக்கிறார் வாசல். மரியாளுக்கு கிருபை பெற்றலை நீ வாழ்க்கை. அப்பொழுது அவளுக்கு அண்ட சராசம் ஆடி போய் விடுகிறது. ஆவி ஆத்மா சரலாம் நிலை தவறுகிற அளவிற்கு பயம் வந்து விடுகிறது. பயப்பட ஆரம்பிக்கிறார். தேவ தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றுள்ள நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழப்போகிறாய், நீ இனிதான் வாழப்போகிறாய். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. முடிந்தது அவருடைய வாழ்க்கை. கன்னிகை, அவர் உண்மையான ஒரு கன்னிகை. எல்லாம் முடிந்ததான்ட்டவரே. திருமணத்துக்கு பிறகு மட்டும் இது நடந்திருந்தால் இந்த தம்பதிகளை போல ஒரு இடரல் இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் அனுமதிக்கிற இடரல். இன்று வரை இந்த யூதர்களுக்குள்ளே அவர் ஒரு தவறான வழியில் பிறந்த பிள்ளையாகத்தான் சித்தரித்து கொண்டிருக்கிறது பிசாஸ். இன்று வரை உயிர்த்தெழுதை குறித்து ஒரு வித்தியாசமான கருத்தை உலகமே ரட்சிக்கப்பட்டால் இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறதா இல்லை. இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் கர்த்தர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு பாக்கியவான், விசுவாசிக்கிறதான் எல்லாம் கூடும். அவிசுவாசம் இருக்கிறான்னா அவனுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கிறது. ஆனால் நம்ம போல புறஜாதியர்கள்லாம் வந்தது இந்த பரிசுத்த தேவனை ஆராதிப்பது எப்படி பின்னுக்கு? அவர் யூதர்களுடைய தெய்வமாக இருந்திருப்பார். இயேசு வந்த தொட்டு, அவர் சிலுவையில் ஜீவனை விட்ட தொட்டு தான் இப்படி போடப்பட்ட திரைச்சிலை ரெண்டாக கிழிந்து சம்மந்தமே இல்லாத நம்ம எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கல்ல மண்ணை கும்பிட்டு கொண்டு என்ன மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களாம் இன்று ஊழியக்காரனாய் மாறி கர்த்தருக்கு பணிவிடை செய்ய, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, கர்த்தரிடத்தை நாமத்தை தொழுது கொள்ள, ரட்சிப்பை சந்தோஷத்தை அனுபவிக்க அந்த பெரும் சிலுவை நமக்கு வழிவகுத்தது. அந்த சிந்தின ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தினது. அவர் விட்ட ஆவி இன்று நம்மை அபிஷேகித்திருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்க. தேவன் திறந்த வாசல் ஒரு மண்ணும் பூட்டுகிறது இல்லை. தேவன் இந்த விவாகத்துக்கு திறந்த வாசல். ஈசாக்கு என்ற அந்த தேவ மனிதனுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது.
உன் நிமித்தம் உன் சந்ததியாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பமாய் புறப்பட்டு வருகிறீர்கள் அல்லவா, இதனுடைய பலனை காணப்போகிறீங்க. குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கிறீர்கள் அல்லவா, இதனுடைய பலனை நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையிலே வந்த கண்ணீர்கள், உன் வாழ்க்கையிலே கடந்து வந்த கஷ்டங்கள், உன் வாழ்க்கையிலே கடந்து வந்த சாபகரமான காரியங்கள், உங்கள் அனுபவங்கள் வேறு. அந்த அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைக்கிறதில்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் லகுவாய் ஆசீர்வதிக்கிறார். படிக்க பிரச்சனை என்பதெல்லாம் ஈசாக்குக்கு வரவில்லை, ஆபிரகாமுக்கு இருந்தது. அதான் அவை வெள்ளம் பிரச்சனையாச்சு தெரியும் உங்களுக்கு. ஆகார் உள்ள வந்து பிள்ளை இல்லை, தேவையில்லாத அந்த கட்டில் பகிரப்பட்டது. ஈசாக்கு வாழ்க்கையில் அந்த சாபத்தை கர்த்தர் உடைத்தாரா இல்லையா? படுக்கை தாமதிய வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வாதம். ஈசாக்கின் வாழ்க்கையில் ஃபுட்டுக்கும் பெட்டுக்கும் பிரச்சனை இல்லை, உணவுக்கும் படுக்கையிலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் வாழ்க்கையிலே ஒன்றுமே சொல்லி கொடுத்துக்கு இல்லை. நான் கிழியாய் போய்விட்டேன், அவள் குமரியாக இருக்கிறா, அடிமை பெண்ணோடு சேரும், அவள் மூலம் வம்சம் விருத்தியாகும். 16வது அதிகாரத்தில் ஆரம்பித்தது ஒரு பெரிய புயல். அதன் பிறகு ஆகார் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அப்புறம் இஸ்மவேல் சோதனைக்குன்னு வந்து பிறக்கிறான். இந்த பிரச்சனையெல்லாம் ஈசாக்கின் வாழ்க்கையில் இருந்தா இல்லையா பாருங்க. அவர்களுக்கு 20 ஆண்டு மலட்டுத்தன்மை இருந்தது. நடுவில் எந்த ஜனமும் உள்ளே வரவில்லை. பெண்கள் இல்லையா? இல்லை, பெண்கள் இல்லாமல் தான் இருந்திருப்பாங்களா குடியை கெடுக்க? செல்வந்தன் ஐயா, சாதாரண மனுஷன் வந்து யாரும் சட்டை பண்ண மாட்டான். செல்வந்தன் வீட்டில் ஒரு குறை இருந்தால் அது உள்ளே பூந்து விளையாட நிறைய ஜனங்க காத்து கொண்டிருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லாம் செல்வந்தர்கள் தான். உங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்பின் அபிஷேகம், உங்களுக்குள் இருக்கிற ஆவியினுடைய குணாதிசயம், ஆவியின் கனிகள் எல்லாம் பிசாசு அழிக்க பல காரியங்கள் செய்து கொண்டு இருக்கும். பற்றாக்குறையில் தான் பிசாசு அதிகமாக உங்களை தூண்டி கொண்டு இருக்கும். ஆனாலும் கர்த்தர் வெள்ளையடித்து பாதுகாத்தார் அல்லவா? அதே போல் தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் கடந்து சென்ற கண்ணீரின் பாதை, பெற்றோர் கடந்து சென்ற பிரச்சனைகள் உன் பிள்ளைகளுக்கு வருவதில்லை. அந்த சாபத்தை கர்த்தர் உடைத்திருக்கிறதை அவர்கள் கல்வியிலே நீ கண்டு கொண்டு இருக்கிறாய். இனி விவாகத்திலே காணப்போகின்றாய், இனி அவருடைய பொருளாதாரத்திலே காணப்போகின்றாய், இனி சரீர நன்மையிலே காணப்போகிறாய். காரணம் என்ன? நீங்கள் எந்த வயதிலோ கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க, ஆனால் அவங்க சின்ன வயதிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி நீங்கள் குடும்பத்தை நடத்தினீங்க. உங்கள் தேவ பக்தியை கர்த்தர் மெச்சிக்கொள்ளும்படியாய் உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். திறந்த வாசல் என்பது ஊழியத்துக்கு மட்டுமல்ல, திறந்த வாசல் என்பது உன் சிறையிருப்பை திருப்பதுக்கு மட்டுமல்ல, உன் சந்ததி எங்கும் போய் சிறைப்பட்டு விடக்கூடாத ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார். எப்பக்கத்திலும் விடுதலை, எப்பக்கத்திலும் விடுதலை. நின்னாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இனி எதுவும் வருவதில்லை. உன் சந்ததியின் வாழ்வில் எதுவும் வருவதில்லை. இனி ஒரு சாபமும் இருக்காது. காரணம் என்ன? தேவன் எழுந்தருளுகிறார். அவருக்கு உங்களுடைய இருதயத்தின் கதவை திறந்து கொடுங்க. அவருக்கு உங்கள் இருதயத்தின் கதவை திறந்து கொடுங்க. வாய்க்காதிருக்கிற ஒவ்வொரு காரியம் வாய்க்கும். தீர்க்கதரிசனமாக நான் சொல்லுகிறேன், திருமணங்கள் சீக்கிரம் நிச்சயிக்கப்பட போகிறது. திருமணங்கள் சீக்கிரத்தில் ஆலயத்தில் நடக்க கர்த்தர் கிருபை செய்ய போகின்றார். தேவன் நடத்துகிறதை யாரும் தடை செய்ய முடியாது. தேவன் செய்ய நினைக்கிறதை யாரும் தடை செய்ய முடியாது. கொம்புகளை கர்த்தர் உயர்த்துகிற தேவன் உங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற நீ இருதயத்தின் கதவை திறப்பாயா? கர்த்தருடைய வார்த்தைக்கு திற, கர்த்தருடைய வாழ்க்கைக்கு திற, கர்த்தருடைய ஆவிக்கு திற, கர்த்தருடைய சமூகத்துக்கு திற. உங்களை சூழ்ந்து கொண்டு தேவ சமூகம் இருக்கும். நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட திரும்பி வருகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ சொன்னதை சொன்னேன். சபையாரை பாதுகாத்துக்கொள்ளும். திறந்த வாசல், ஊழியத்துக்கு வாசலை திறந்தீர். பவுலுக்கும் சீலாவுக்கும் வாசலை திறந்தீர். சவுலா இந்த பவுலுக்கு வாசலை திறந்தீர். சகரியாவுக்கு வாசலை திறந்தீர். மரியாளுக்கு வாசலை திறந்தீர். இயேசு கிறிஸ்துக்கு வாசலை திறந்தீர். ஆண்டவரே, சீடர்களுக்கு வாசலை திறந்தீர். மேல் வீட்டு அறையிலே வாசலை திறந்தீர். ரெபேக்காலுக்கும் ஈசாக்கும் விவாகத்தை இணைப்பதற்கு ஆபிரகாமுக்கு ஒரு வாசலை திறந்தீர். எலியேசர் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க செய்தீர். திரும்பி வருகையில் ரெபேக்காலோடு வரும்படி கர்த்தர் கிருபை செய்தீர். எல்லாவற்றுக்கும் மேலாக சம்பந்தப்பட்ட ஜனங்களுடைய இருதயத்தின் கதவை திறந்தீர். இன்று எங்கள் கதவை நாங்கள் திறக்கிறோம். எங்கள் இருதயத்தின் கதவை உமக்காய் திறக்கிறோம். இன்று எங்களோடு கூட எழுந்தருளுவீராக. சம்பாதித்தை பெருக பண்ணுவீராக. சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை திரும்ப பண்ணுவீராக. சிறையிருப்பை திருப்புவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாத தடைகளை முறைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இதுவரை தடைப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் தடைகளை உடைக்கிறோம். திறந்த வாசலை வைப்பீராக. பூட்டப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இனி வழிகள் கர்த்தர் வாய்க்க செய்ய போகிற ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முல்லை பஸ் நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.
கத்தை செய் சகல உபகாரங்களை மறுவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் கூட சதாக்காலம் சில பர்சான் கூட இருப்பதாக. நன்றி, வணக்கம். ஒரு அறிவிப்பு.